கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பொது விநியோக திட்ட மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. பின்னர் இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்போது, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொது விநியோக திட்ட பொருள்கள் விநியோகம், புலனாய்வுத்துறை நடவடிக்கைகள், பொது விநியோக திட்ட செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய அத்தியாவசிய பொருள்கள் தங்கு தடையின்றி கொண்டு செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளவும், புதிய குடும்ப அட்டை விண்ணப்பங்களை முன்னுரிமை அடிப்படையில் விரைவாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளவும், பொது விநியோக திட்ட பொருள்கள் பிற இடங்களில் ஏதும் விற்பனை ஆகாமல் இருப்பதை தீவிரமாக கண்காணித்து உறுதி செய்யவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் ஆவின் சார்பில் முதல் பேரவை கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்போது, கள்ளக்குறிச்சி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் ஆவின் சார்பில் முதல் பேரவை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பால் கொள்முதல், பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் ஊக்கத்தொகை, சிறப்பு திட்ட செயலாக்கம், எருமை கன்று வளர்ப்பு திட்டம், தேசிய பால்வள மேம்பாட்டு திட்டம், வளமிகு வட்டார வளர்ச்சி திட்டம், சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டம், பால் விற்பனை உள்ளிட்ட பல்வேறு பொருள்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பால் உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரம் மேம்பாட்டிற்கும், மலைவாழ் மக்களின் வாழ்க்கை உயரத்தை உயர்த்துவதற்கும் ஆவின் நிறுவனம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்வதுடன், பால் உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து சிறப்பாக மேற்கொள்ள தேவையான நடவடிக்கைகள் எடுக்க சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார். பொற்படாக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் ரூபாய் 36 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கூடுதல் 2 வகுப்பறை கட்டிட கட்டுமான பணிகளையும், இந்திலி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ரூபாய் 36 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கூடுதல் 2 வகுப்பறை கட்டிடத்தினையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வில் மரக்கன்றுகளை முறையாக நட்டு வளர்த்து பராமரிக்கவும், வளர்ச்சி பணிகள் சரியான திட்ட மதிப்பீட்டின்படி மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்யவும், மேலும் கட்டுமான பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் செயல்படும் அங்கன்வாடி மையங்களில் 2026 மற்றும் 2027 கல்வியாண்டிற்கான குழந்தைகள் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. முன்பருவ கல்வி 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளின் உடலறிவு, மொழி, உளவியல் மற்றும் சமூகம் சார்ந்த முழுமையான வளர்ச்சிக்கு வித்திடுகிறது. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் மூலம் 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளின் முழுமையான உடல் மற்றும் மன வளர்ச்சியை மேம்படுத்தும் பொருட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் செயல்படும் 1162 குழந்தைகள் மையங்களில் சத்து மாவு, ஊட்டச்சத்துடன் கூடிய காலை உணவு மற்றும் முன்பருவ கல்வி போன்றவை வழங்கப்படுகிறது. குறிப்பாக 2 வயது முதல் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு குழந்தைகள் மையத்தில் முறைசாரா முன்பருவ கல்வி, சேர்க்கை பாடல், கதை, விளையாட்டு, கல்வி உபகரணங்கள் ஆகியவற்றின் மூலம் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இத்திட்டத்தில் குழந்தைகளின் உடல், மொழி, மனம், சமூகம் மற்றும் அறிவு வளர்ச்சிக்கு தேவையானவற்றை ஆடி பாடி விளையாடு பாப்பா என்னும் சிறப்பு பாடத்திட்டத்தின் வாயிலாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. மேலும் குழந்தைகளின் வளர்ச்சி கண்காணிக்கப்பட்டு பள்ளி செல்ல ஆயுதப்படுத்தப்படுகின்றன. அங்கன்வாடி பணியாளர்கள் தற்போது வீடுதோறும் குழந்தைகள் சேர்க்கை பணி மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் 2 வயது முதல் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை ஜூன் 2026 மாதத்தில் குழந்தைகள் மையத்தில் தவறாது சேர்த்திடவும், குழந்தைகள் மையங்களில் குழந்தைகளுக்கான ஆதார் அட்டை வழங்கும் பணியும் நடைபெற்று வருவதால் தேவையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார்.